பகவத்கீதா முதல் அத்தியாயம் 41 தான் எழுதியிருக்கோம். 41வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. முதல் அத்தியாயம் 41வது ஸ்லோகம். சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹியேஷாம் லுப்த பிந்தோதக க்ரியாஹ. சங்கரா அத்தக தேவையற்ற ஜனம். நராகயா நரக வாழ்விற்கு ஏவா நிச்சயமாக குலஞானம் குலநாசம் செய்தவர்களின் குலஸ்யா குடும்பத்தின் சா பதந்தி இழிவடைகின்றன. பிதரக முன்னோர் ஹி நிச்சயமாக ஏசா அவர்களின் லுப்தா நின்று பிண்டா பிண்டம் உதக்க நீர் கிரியக கர்மம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஷில்லா பிரபுபாதிக்கு தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கவும் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அது போன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. பொருளுரை: பலநோக்கு செயல்களின் சட்ட திட்டங்களின் படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கர்மத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவச் செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சம உடலிலே
பேய்களாக அழிந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்வில் இருந்தும் பேய் போன்ற நிலைகளில் இருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களில் இருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். பாகவதத்தில் 11.5.41 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவர்ஷி பூதா இந்துனா பித்ருனா நாகிங்கரோ நாய புனிச்ச ராஜன் சர்வாத்மனயக சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முத்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினருக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன் படுவதில்லை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. हरे कृष्ण। ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले भक्तिवेदान्तस्वामिनिति नामिनि। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणि निर्विशेषशून्यवादी पश्चात्देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री राधा श्याम सुंदर भगवान की जय। श्री श्री निताय गौर सुंदर की जय। शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा। எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப மழை பெஞ்சாலும் எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகா அர்ஜுனர் பேசக்கூடிய ஸ்லோகம். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தமிழில் டிரான்ஸ்லேஷன் சத்தமாக படிங்க, மொழிபெயர்ப்பு. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம்
குடும்பத்துக்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்தியது. அது போன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் கிருஷ்ணர்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் இருக்கிறவங்க அது யார் வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் வேணுங்கிறார். கைடன்ஸ்னால் புரியுது இல்லையா? ஒரு வழிகாட்டி. தேங்க்ஸ். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸை பிரேக் பண்ணிவிடுவாங்க. ஃபேமிலி ட்ரெடிஷன்னா இந்த குடும்பத்தில் பாரம்பரியமாக ட்ரெடிஷன்ஸ். இப்போ ஒரு வர்ணத்துலேயும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். அவங்க குடும்பத்தில் சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி தப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. பட் உண்மையிலே ஒரு குடும்பத்துக்கு ஒரு ட்ரெடிஷன் கண்டிப்பாக இருக்கும். அது ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. அதுக்கு சயின்ஸ் எல்லாம் இருக்குது. அர்ஜுனர் சொல்கிறார் அது கடைபிடிச்சாகணும். அது கடைபிடிக்கல என்ன ஆகும்னா, முன்னாடி சில ஸ்லோகத்தில் வருது, மோசமான குழந்தைகள் அந்த வீட்டில் பிறக்குங்கிற. இந்த ட்ரெடிஷன்லாம் பிரேக் பண்ணக்கூடாது. கலியுகா அதெல்லாம் பிரேக் ஆகும். ஓகே, அர்ஜுனர் சொல்ல மோசமான குழந்தைங்கள் பிறக்குமே, அப்படி அது பிறந்தாங்கன்னா அவனுக்கும் பிரச்சனை, முன்னோர்களுக்கும் பிரச்சனை வந்துடுமேங்கிறார். நரக்காய்வாங்கிறார். நரகத்துக்கே போயிடுவாங்களே, பிரச்சனை வருமே அப்படிங்கிறார். ஸோ அவர் சொல்கிறார், அவங்க முன்னோர்களுக்கு பிண்டமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த குடும்பத்தில் முன்னோர்களுக்கும் பிரச்சனை வருது. அந்த முன்னோர்களுக்கு பிரச்சனை வரும்போது இவங்களுக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் வரும். இது ஒரு பெரிய சயின்ஸ். இது எப்படிங்க ப்ரூஃப் இருக்கா, அது இருக்கானா அது அப்படி புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அர்ஜுனர் சொல்கிறாருன்னா அது உண்மை. அர்ஜுனர் சாதாரண பர்சன்லாம் கிடையாது. அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ கைடன்ஸ் அப்படின்னு என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதான குடும்பத்தில் கைடன்ஸ்னால் என்ன கைடன்ஸ்? இது என்ன கைடன்ஸ்னால், ஒரு மனிதனோட இலக்கு கிருஷ்ணா தான், வேறு எதுவும் கிடையாது. கோல் கிருஷ்ணா தான். நான் வாழ்க்கையில் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனம் தான். ஆகக்கூடாதுன்னு கிடையாது. அது வேறு இது வேறு. அது என்னோடய வயிற்றுக்கு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாகணும். ஒரு என்ஜினியரோ டாக்டரோ கலெக்டரோ ஏதோ ஒரு வியாபாரமோ, அது என்னோடய வயிறு ஃபில் பண்ணுறது தான். கோல் அப்படின்னா கிருஷ்ணா தான். அது கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்கிறார், கதிர் பர்த்தா பிரபு சாட்சி அப்படிங்கிறார். கத்தினா இலக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார், என்னத்தான் நீ இலக்காக வச்சுக்கணும். அப்போது குடும்பத்தில் கைடன்ஸ் அப்படிங்கும் பொழுது பகவானை மறக்காத மாதிரி வாழ்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களாட்டும் பெண்களாட்டும் தவறான வழியில் போக மாட்டாங்க. அந்த கைடன்ஸ் கொடுக்கணும். பகவான் தான் இலக்குன்னு சொல்லி கொடுக்கலைன்னா கண்டிப்பாக டீவியேட் ஆகிடுவாங்க, தப்பான வழிக்கு போயிடுவாங்க. அவங்க தப்பான வழியில் போகும்போது பலவிதமான பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வரும். அர்ஜுனர் அது பயப்படுறார். அர்ஜுனா அவர் சும்மா ஏதோ அவர் குடும்பத்துக்காகலாம் அவர் பார்க்கல. இந்த யுத்தம் நடந்தால் என்னெல்லாம் நடக்கும், உலகத்தில் எத்தனை பிரச்சனை வரும்னு ரொம்ப யோசிக்கிறார் அர்ஜுனா. சும்மா சாதாரண பர்சன் கிடையாது. நாமெல்லாம் நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டோம். கலியுகா. அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறவங்க அப்படி இல்லை. இந்த உலகத்தில் தன்னை மற்ற யோசிப்பாங்க, அவங்கள பற்றி தான்.
ஈவன் மேபி சம்டைம்ஸ் கலியுக போக போக கல்யாணம் பண்ணவங்களோ குழந்தைங்க கூட யோசிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போகும். அர்ஜுனர் பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்தை பற்றி யோசிக்கிறார். அப்படின்னு அவர் சாதாரண மனிதன்லாம் கிடையாது. அதனால கிருஷ்ணா அவரை சூஸ் பண்ணி பகவத்கீதை பேசுகிறார், சும்மாலாம் சூஸ் பண்ணல. ஏன்னா இப்படி ஒரு திங்கிங் இருக்கா, ப்ராட் திங்கிங். ஸோ அர்ஜுனர் சொல்கிறார், இன்னொரு இடத்துல வருது, இந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் பிரேக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மோசமான குழந்தை தான் பிறக்கும், நல் குழந்தை பிறக்காது. அதனால் பல பிரச்சனைகள். ஸோ ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா பலது இருக்குது. சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணுன்னா மேரேஜுன்னு கூட இருக்கலாம். ஒரு மேரேஜ்னு அது நிறைய ட்ரெடிஷன் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பொண்ணு பார்க்குறதோ பையனை பார்க்குறதோ கிடையாது. கலியுகத்தில் எப்படி இருக்குன்னா, இது பாகவத்தில் கடைசியில் கொடுக்குறாங்க. கலியுகத்தில் ஜஸ்ட் ஒரு பெண் அழகாக இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஒரு ஆண் வசதியாக இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வசதி இருக்கா கல்யாணம் பண்ணுறேன், அழகு இருக்கா கல்யாணம் பண்ணுறேன், அதுக்கு மேலே ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. இது நடக்கும்னு பாகவத்தில் 5000 வருஷம் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னா மேரேஜுங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ், அது ஒரு விவாகம். சமஸ்கிருத பேர் விவாக யக்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வெறும் விவாகம் சொல்ல மாட்டாங்க. விவாக யக்னா, யக்னானா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னால் என்ன, ஒரு யாகம். ஒரு மேரேஜ் விவாகங்கிறது ஒரு பெரிய, அது ஒரு சாக்ரிஃபைஸ். அது யக்னம் தான் கொடுக்குறாங்க. சமஸ்கிருதத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. பிரபுபாத் அப்படி தான் எழுதியிருக்கார் பகவத்கீதையில் ஒரு இடத்துல வரும், விவாக யக்னா அப்படிம்பார். அது ஒரு ஆர்டினரி சயின்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மருமகளை தேடணும், மருமகன் வேணும் அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, நம்ம குடும்பத்தில் பக்தி பண்ணுவாங்களா, இந்த பெண் நம்ம குடும்பத்துக்கு வந்தால் பக்தி பண்ணுவாங்களா, அந்த கணக்கு தான் போடுவாங்க. வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. 500 பவுன் போடுவாங்களா, 1000 பவுன் போடுவாங்களா, பென்ஸ் கார் கொடுப்பாங்களா, நோ. இந்த பெண் வந்தால் பக்தி பண்ணுவாங்களா, நம்ம பொண்ணு அங்கே போனால் பக்தி பண்ண முடியுமா, அதுதான் சீஃப் கன்சிடரேஷன். முக்கியமாக அதுதான் மெயினாக பார்ப்பாங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா அம்மா எப்பேற்பட்டவங்க பார்ப்பாங்க, தாத்தா பாட்டி எப்பேற்பட்டவங்க பார்ப்பாங்க, 3 ஜென்ரேஷன் பார்ப்பாங்க. அப்படி தான் பொண்ணு எடுப்பாங்க. ஒரு ஜென்ரேஷன் பார்த்தா பொண்ணு எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, பையனும் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற குணமெல்லாம் அந்த நபருக்கு வரும், தாத்தா பாட்டிக்கு இருக்கிற குணமெல்லாம் வரும். அது ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. ஏன் இதெல்லாம் எது கணக்கு எடுக்கிறான்னா, பக்தி பண்ணணும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட. இல்லைன்னா பிரச்சனை வரும், உங்களுக்கு பிரச்சனை வரும். அர்ஜுனர் இத்தனை யோசிக்கிறார், கைடன்ஸ் கொடுக்கணும், எங்கேயோ போயிடுவானேவன். இவனுக்கு இல்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாரும் அந்த குடும்பம் மட்டும் கிடையாது, அவன் மோசமான ஆள் இருக்கும்போது சொசைட்டிக்கும் பிரச்சனை வந்துடும். அந்த ஒரு நபர்னால சொசைட்டிக்கும் பிரச்சனை வரும், சும்மா கிடையாது. இப்போ அர்ஜுனரை யோசிக்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ டீப்பாக யோசிக்கிறார். அப்போ இந்த ரைட் கைடன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியமாக. கிருஷ்ணா இந்த விஷயம் மற்ற இடத்துலையும் சொல்கிறார், மற்ற இடத்துலையும் சொல்கிறார். யத் யதாச்சரி ஸ்ரேஷ்டத் ததேவ ஜனாஹ சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு இடத்துல, இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்க தான் வழிகாட்டியாக இருக்கணும். அவங்க தப்பு பண்ண இவங்க தப்பு பண்ணிவிடுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, அந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னைக்காவது அவன் அப்பா இல்லைன்னு அவனும் குடிச்சிடுவான். கொஞ்ச நாள் அவங்க முன்னாடியே குடிப்பான். ஏன்னா அப்பா பண்ணுறார், அந்த பையனும் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், பெரியவங்கன்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ பாகவத்தில் அந்த பெரியவங்க யார், முக்கியமானவங்க யார், அதுவும் கொடுக்குறாங்க. இது ரிஷபதேவர் சொல்கிறார். ரிஷபதேவர் சொல்கிறார், ஹஸ்பண்ட், அப்பா அம்மா, ஹஸ்பண்ட், குரு, இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. தென் ராஜா, நாட்டை ஆள்றவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க கொடுக்குறார். ஹஸ்பண்ட் சொல்கிறார், தென் தாய் தந்தை சொல்கிறார், குருவை சொல்கிறார், ராஜாவையும் சொல்கிறார். இவங்களை பார்த்து தான் நிறைய கற்றுக்குவாங்க ஜனங்க.
நீங்களும் பார்க்கலாம், யாராவது ஒரு மாதிரி தலை ஹேர் ஸ்டைல் வச்சு எல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்குவாங்க. இப்போ விராட் கோலி ஒரு மாதிரி தாடி வச்சுன்னு எல்லாம் ஒரு மாதிரி தாடி வச்சுக்குவாங்க. கேன் சீ தட். ஏன்னா ஜனங்க அப்படி தான் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஜனங்களுக்கு இயற்கை. எல்லாம் ஃபிலிம் ஸ்டாரை ஃபாலோ பண்ணுவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறார். பகவத்கீதை சொல்கிறார் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ கரெக்டாக கைட் பண்ணிடணும் அவங்கள, எல்லாம் எங்கேயோ போயிடுவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அர்ஜுனர் கேட்குறாரு, இப்போ எப்படி இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா, பெரியவங்கெல்லாம் செத்துட்டா இப்போ குழந்தைங்கள் என்ன ஆவாங்க, பெண்கள் என்ன ஆவாங்க? இன்னொரு ஸ்லோகத்தில் அது வரும், பெண்கள் என்ன ஆவாங்க, ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், லுப்த பிண்டோதக கிரியாக, முன்னோர்களுக்கு என்ன பிண்டம் கொடுக்குறது. இன்றைக்கி கூட நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, அமாவாசை இதெல்லாம். அது நிறுத்தக்கூடாதுங்கிறார், அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் அங்கே நிறையா கொஷன் மார்க்ஸ் எல்லாம் வரும். இன்னைக்கு காலையில் கூட பாகவத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கலியுகத்தில் அந்த பிண்டம் கொடுக்கறது கூட ஒழுங்காக பண்ண முடியாது. அதில் ஒழுங்காக பண்ண முடியாது. நீ நிறைய பேர் போய் பண்ணியிருப்பாங்க, பவானி கூடுதல் போய் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும், அங்கே 100% ஒழுங்காக நடந்திருக்காது. 100%, 99 சொல்ல 100 தப்பாக தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, பண்ணுறவங்களும் தெரியாது, போனவங்களும் தெரியாது. கரெக்டாக பண்ண முடியாது. அது நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது நான் பேசலை. அப்போ இது பிரச்சனையாச்சேன்னு அர்ஜுனர் சொல்கிறார். ஏன்னா ஒழுங்காக பண்ணலாம் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம முன்னோர்கள் சொத்தெல்லாம் நமக்கெல்லாம் வரும். அவங்க சம்பாதிச்சது நான் அனுபவிச்சுட்ருப்பேன், அதை நான் திருப்பி கொடுக்கணும். ஆக்சுவலி ஜஸ்ட் நான் அனுபவிச்சுட்டேலாம் போக முடியாது, அப்படியெல்லாம் போக முடியாது. தாத்தா சொத்தை எனக்கு வரும்பொழுது நான் திருப்பி அவருக்கு என்ன பே பேக், என்ன அந்த கடன் அடைச்சாகணும். அவங்க நான் கடன் பட்டிருக்கேன். இந்த உடலுக்கூட நம்ம தாத்தா பாட்டி கூட ஒரு காரணம்தான், அப்பா மட்டும் கிடையாது. தாத்தா பாட்டி கூட இந்த உடலுக்கு ஒரு காரணம், இன்டைரக்டாக. அந்த கடனெல்லாம் நான் அடைக்கணும், அதெல்லாம் இருக்குது. அவங்க சொத்து கொடுக்கலினாலும் இப்படி ஒரு இது இருக்கே, உடல் கொடுத்துருக்காங்களே, அந்த கடன் அடைக்கணும். சம்டைம்ஸ் நம்ம தாத்தா பாட்டிக்கு நல்ல பேர் புகழுந்தா அது நமக்கெல்லாம் வரும். இன்னாரோட பேரன் இந்த குடும்பத்தில் வந்திருக்காங்க, இவங்க நல்லவங்க, அந்த மாதிரி பேர் புகழ் வரும். அதுக்கும் நான் கடன் அடைக்கணும். இது மாதிரி பலவிதமான கடன்கள் இருக்குது. சரி, வெறும் தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு மட்டும்தான் கடன்னா அது மட்டும் கிடையாது. ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாகவத்தில். அவர் கூட படித்தார். தேவர்ஷி பூதாப்னா, தேவர்ஷி தேவர்களுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். இப்போது தண்ணி குடிக்கிறோம், சமையல் பண்ணும்போது அக்னி யூஸ் பண்ணுறோம். அக்னி ஒரு தேவர், தண்ணிக்கு வருணா அவர் ஒரு தேவர். இப்போ மழை பெஞ்சுது, இந்திராவுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். இந்த தண்ணி மழை பெஞ்ச தண்ணி பூமிக்குள்ளே போயிடும், பூமிக்குள்ள தண்ணிக்கு வருணர் தான் இன்சார்ஜ். போர் போட்டு தண்ணி எடுக்கிறேன், அவருக்கு நான் கடன் கட்டணும், வருண தேவர் கடன் கட்டணும். காற்று இல்லாமல் வாழ முடியாது, வாயுக்கு நான் கடன் கட்டணும். இது மாதிரி பல கடன்கள் இருக்குது. பலவிதமான தானியங்கள் சாப்பிட்றோம், தானியத்துக்கு ஒரு தேவர் இருக்காங்க. அப்புறம் சொல்ல ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு ஸ்லோகத்தில் வரும். ரிஷிகள்லாம் மந்திரமெல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு. ஒரு கல்யாணம்ன்றும் போது பல மந்திரங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரிஷிகள் கொடுத்த மந்திரங்கள். ஸோ அதுக்கப்புறம் தேவர்ஷி பூத ஆப்தாங்கிறார். மரம் செடி கொடியினால நமக்கு நல்லது நடக்குது, அது கடன் பட்டிருக்கேன், நான் கடன் கொடுக்கணும். பூத ஆப்தா நர்நாம், சொந்தக்காரன் கடன் பட்டிருக்கோம். ஏன் நல்லது கெட்டதுன்னா வராங்க. ஓகே, பல மனிதர்கள் கடன் பட்டிருக்கோம். பித்ருநாம், பித்ருக்கள் முன்னோர்கள், பெரிய லிஸ்ட்டு கொடுத்து எத்தனை கடன் அடைக்கணுங்கிறாங்க. உண்மையில் நமக்கு கடன் அடைக்க தெரியாது, அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, நாட் ஈஸி. ஒருத்தர் கடன் அடிக்கிறதே விஷயமா இருக்குது, இது இத்தனை பேர் கடன் எங்கே போகிறது? அப்போ அந்த ஸ்லோகத்தில் வருது, சர்வாத்மன சரணம் சரண்யம் கதோ முகுந்தம். ஸோ சரண்யா, கிருஷ்ணருக்கு சரண்யான்னு ஒரு பேர் இருக்குது. சரண்யான கிருஷ்ணருக்கு அப்படி ஒரு பேர். சரணம் சரண்யம், அந்த சரண்யா அந்த கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ணு. முகுந்தா கிருஷ்ணரோட பெயர். பரிஹர்த்திய கர்த்தம், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, கைவில்லிங்கிறான்.
அப்போ பகவான் கிருஷ்ணர்கிட்ட யார் சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்கனால் மட்டும்தான் எந்த கடன் இல்லாமல் இந்த உலகத்தொட்டு போக முடியும். சம்டைம்ஸ் பெரியவங்க சொல்லுவாங்க கடனாலேயே சாகக்கூடாதும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏதோ பணம் வாங்கிட்டு கொடுக்காம, அதுவும் கடன் தான், இந்த கடன்லாம் அடிச்சாகணும். இந்த இத்தனை கடன் இருக்குது நமக்கு, இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது ஃபினிஷ் பண்ணலைன்னா அந்த முன்னோர்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. அங்கே பிரபுபாத் எழுதுகிறார், சம்டைம்ஸ் முன்னோர்கள் பேய் உடலில் கூட இருப்பாங்க. அப்போ பேயின்னு ஒன்று இருக்கானா இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அது புரிஞ்சுக்கணும்னு கஷ்டம் கிடையாது, சிம்பிள் தான் அதெல்லாம். சம்டைம்ஸ் அப்படியும் இருப்பாங்க. ஸோ கீதா மகாத்மியம் பத்ம புராணத்தில் சிவபெருமான் இதை பற்றியும் பேசுகிறார், பார்வதிட்டு சொல்கிறார். ஈவன் ஒருத்தர் பகவத்கீதா டெய்லி படிக்கிறாங்க வைங்க, அதனால முன்னோர்களும் நடந்த நல்லது நடக்குமாமா. ஒருவேளை பேய் உடல் இருந்தாலும் தப்பிச்சுருவான்னு சிவபெருமான் பத்ம புராணத்தில் பேசுகிறார். அவரும் பேசுகிறார், கீதா மகாத்மியத்தில் அவர் பேசுகிறார். அப்போ பகவத்கீதை படிக்கிறது கூட சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் பகவத்கீதை வீட்டில் படிக்கிறான்னா அவங்களுக்கும் நல்லது, முன்னோர்களும் நல்லது நடக்கும். அதனால இவங்களுக்கு இன்னும் நல்லது நிறையா நடக்கும். ஆக்சுவலி முன்னோர்கள் பிளஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது இன்னும் நல்லது நடக்கும் அவங்களுக்கு. மேபி பல விதமான பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க. இதெல்லாம் இருக்குது, இது ஒரு பெரிய சயின்ஸு, சும்மாலாம் கிடையாது. ஸோ அப்போ பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாதி பண்ணுறது, பகவத்கீதா படிக்கிறது, ஹரே கிருஷ்ணா சொல்கிறது சாதாரண காரியம் கிடையாது, சாதாரண காரியம் கிடையாது, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறாலே அது வெரி இம்பார்ட்டண்ட். இது கலியுகம், உண்மை சொல்கிறேன், கைடன்ஸில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பகவத்கீதா படித்தா மட்டும்தான் கைடன்ஸே கிடைக்கும், இல்லைன்னா கைடன்ஸ் கிடைக்காது. கிடைக்கவே நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது, ஸ்கூல் காலேஜ் எங்கேயுமே கிடைக்காது கைடன்ஸ். சில பிரபுபாத் நமக்கு இது கொடுத்துருக்காரு. த ரியல் கைடன்ஸ் பகவத்கீதா தான். பகவத்கீதா படித்தா தான் எப்படி வாழ்க்கையில் போகணுங்கிற ஒரு கைடன்ஸே கிடைக்கும், இல்லை கிடைக்காது. நாட் அவுட் 100% வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுத்துருவான். ஏன்னா பகவத்கீதா படிக்கலை, முடிவு தப்பாக தான் எடுப்பாங்க. அது ஆணும் ஆகட்டும் பெண்ணாகட்டும் யாராகட்டும், எல்லா விஷயத்தையும் தப்பு பண்ணுவாங்க. ஒரு விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்திலும் தப்பு பண்ணிக்கிட்டே போவாங்க. ஏன்னா கைடன்ஸ் இல்லை, மாட்டிக்குவாங்க அப்படியே. பட் கிருஷ்ணா பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு மனுஷன் எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் மோசமாக இருந்தால் கூட, கிருஷ்ணா ஒரு இடத்துல சொல்கிறார், ப்ளவே நைவா அப்படின்னா போட், ஒரு படகு. இந்த பகவத்கீதாங்கிற ஒரு படகு, இந்த அறிவுங்கிற படகுல உட்காந்துட்டு தப்பிச்சுடுவான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். இதை படித்து ஃபாலோ பண்ணால் தப்பிச்சுடுவான். மோசமானவன் இருந்தாலும் சரி அவன் தப்பிச்சிடலாம். இந்த அறிவு எடுத்துக்கணும், இந்த கைடன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அர்ஜுனரே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட கைடன்ஸ் கேட்குறார். அப்போ தான் பகவத்கீதை பேசுகிறார். பகவத்கீதை கேட்டதுக்கப்புறம் அர்ஜுனர் சொல்கிற, இப்போ நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ட்டார். கடைசியில் சொல், நஷ்ட மோகா ஸ்மிருதிர் லப்தா. நஷ்ட மோகா, மோகானா மயக்கம், மாயை, அது இப்போ இல்லை, எனக்கு தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறார். நாம் எப்பவுமே தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் நினைக்கலாம் நான் தெளிவாக தான் இருக்கேன்னு. ஒரு பேச்சுக்கு தெளிவாக இருந்தான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு புலம்பவே மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க, பதட்டமே வராது. தெளிவாக இருந்தால் பதட்டம் வராது, பயம் வராது, சந்தோஷமாக இருப்பாங்க எப்பவுமே. தெளிவு இல்லைன்னா தான் பயம் வரும், ஒரு மாதிரி பதட்டம், ஒரு டென்ஷன் எல்லாமே வரும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இல்லைன்னா பயம் வந்துடும். அர்ஜுனர் சொல்கிறார், தெளிவாக இருக்கேன், ஸ்திதோ அஸ்மி கத சந்தேகா, ஒரு சந்தேகம் கிடையாது, தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன்னா கைடன்ஸ் வாங்கிட்டார் அர்ஜுனா. கரிஷியே வச்சனம் தவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் செய்கிறேன், ஐம் ரெடி, நான் சண்டை போடுறேன், தெளிவாக இருக்கேன். ஸோ இப்போது இந்த உலகத்தில் இந்த கைடன்ஸ் எல்லாம் உண்மை சொல்கிறேன், எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் யாரும் கொடுக்கறதில்ல. பகவத்கீதை படிக்கலைன்னா என்ன நானே கைட் பண்ணிக்க முடியாது. நான் எங்கே அடுத்தவங்களை கைட் பண்ணுறது, இம்பாசிபிள், பண்ண முடியாது. எப்படி ஆகும்னா, ஐ திங்க் லாஸ்ட் வீக் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு குருடன் இன்னொரு குருடன்ட்ட வழிகாட்ட மாதிரி தான்.
இவனுக்கும் ஒன்றும் தெரியாது, அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. 2 பேர் சேர்ந்து டிச்சில் விழுந்துருவான். 2ம் டிச்சில் விழுகும். ஸோ இப்போ இங்கே அர்ஜுனர் வந்து அவர் கவலைப்படுறது சும்மா இல்லை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க நரகத்துக்கே போயிடுவானே அப்படின்னா, நரகம்னு ஒன்று இருக்குது. வெளியில் ஏதோ இல்லைன்னு பேசுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இங்கேருந்து நரகத்துக்கு எவ்வளோ தூரம் கூட நமக்கு தெரியும். பாகவத புராணம் படிச்சிங்கன்னா இங்கேருந்து நரகத்துக்கு எவ்வளோ தூரம், சொர்க்கத்துக்கு எவ்வளோ தூரம், வைகுண்டத்துக்கு எவ்வளோ தூரம் கூட இன்ஃபர்மேஷன் இருக்குது. நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. நரகத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு எவ்வளோ தூரம் கூட இருக்குது. நம்ம பகவத்கீதையாட்டும் பாகவதமாட்டும் வேதமாட்டும் சும்மா கிடையாது, சென்டிமெண்ட் கிடையாது, மனக்கற்பனை கிடையாது. இது பூரா விஞ்ஞானம், இதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கணுன்னா, நான் டிசிப்ளின்டு லைஃப்னால் ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் இது புரியும், இல்லை புரியாது. ஏன் இது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சாஸ்திரம் புரிஞ்சுக்கணுன்னா அறிவு வச்சுனாலாம் புரிஞ்சுக்க முடியாது, ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் புரியும். ஏன்னா கிருஷ்ணர் இப்படி டிசைன் பண்ணியிருக்கார். இந்த உலகத்தில் சில விஷயங்கள் படிக்கிறதுக்கு மார்க் இருக்கான்னு கேட்பாங்க. அது மார்க் இருந்தால் ஏதோ படிக்கலாம், புரியும். பகவத்கீதை அப்படி கிடையாது, ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ ஒழுக்கம்னு என்ன, அது மாதிரி உள்ள போய் பார்க்கணும். இந்த டிசிப்ளின்டு லைஃப் இருந்தால் தான் அது புரியும். இந்த பகவத்கீதை உள்ளே போகும், என்ன புரியாது, இம்பாசிபிள். ஸோ சில பிரபுபாத் சொல்வார், சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒருத்தர் ஹரிநாம சொல்ல ஒழுக்கம் வரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது பாகவத்தில் இருக்குது. ஒருத்தர் ஹரிநாமா சொன்னால் நல்குணங்கள் வரும்னு ஸ்லோகம் இருக்குது. யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணே சத்ர சமாசத்தே சுராஹா. ஸோ சர்வைர் குணேர், நல்குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருமாமா. ஒருத்தர் பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்டால் நல்குணங்கள் வந்துருமா. கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கலன்னா நல்குணமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹராவ பக்தஸ்ய குட்டோத் மகத் குணஹா. அந்த ஹரி, அந்த கிருஷ்ணோட பக்தி பண்ணினா நல்குணங்கள் எப்படி வரும், அப்படியே கொடுக்குறான். மனோரத்தயனா சாத்தி தாவத்தோ வகி. மனக்கற்பனையில் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் நடக்காதுன்ட்டான். அப்போது ஹரே கிருஷ்ணா சொல்லும்போதும் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வரும்போது தான் சாஸ்திரம் புரியும். சாஸ்திரம் புரிஞ்சால் தான் கடைபிடிப்பாங்க, எல்லாம் முடியாது. ஒழுங்கான கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ கூட நியூஸ் எங்கிட்ட வந்தது. வெஸ்ட் பெங்கால் ஐஐடியில் இன்றைக்கி ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கான். பொதுவாக பிஹெச்டி அது ஐஐடியில் பண்ணணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, உள்ள நுழையிறதே கஷ்டம். ஆனால் ஐஐடியில் அவன் பிஹெச்டி பண்ணுறான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ அங்கே உட்காந்து பேசுகிறாங்க, இது ஏன் நடக்குது, அப்படி மனசுக்குள்ளே என்ன வந்துருச்சு. பகவத்கீதை படிக்கலன்னா மனசுக்குள்ளே எல்லாம் கன்றாவே இருக்கும், நாட் அவுட், எல்லாம் கன்றாவே இருக்கும். ஸோ ஐஐடியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த வருஷத்தில் அது 6வது தற்கொலையான். அவன் கணக்கு கொடுக்குறான், இந்த 6 மாதத்தில் 6வது தற்கொலை இது ஏன் நடக்குதுன்னு உட்காந்து ப்ரோப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நடக்குது. ஆன்சர் ஒன்று தான், பகவத்கீதை படிக்கலாம் எல்லாம் நடக்கும். இது நடக்கும், இன்னும் நடக்கும், ஜாஸ்தி நடக்கும். ஸோ உண்மையிலே இப்போ நாம் இருக்கிறது ஒரு சொல்லப்போன ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் தான் இப்போ உலகம் இருக்குது. இது ஹை டைம் எமர்ஜென்சி. உடனே பகவத்கீதை எடுத்து படிக்கணும், கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா நாம் என்ன பண்ணணும் நமக்கே தெரியாது, நாம்ளே தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் அது ரொம்ப முக்கியம். தமிழ் என்ன ட்ரெடிஷனுக்கு பாரம்பரியமா கலாச்சாரம் அப்படி சொல்லலாம். இந்த ட்ரெடிஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ரீசெண்டாக ஐ திங்க் சில வருஷம் முன்னாடி அமெரிக்காலேயும் பிரேசிலையும் இது நடந்தது. அமெரிக்காவில் ஒரு தம்பதி, அந்த தம்பதி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை சொல்கிறா, இன்றைக்கி எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கெட் டுகெதர் இருக்குது, பல தாத்தா பாட்டி அது நான் இன்றைக்கி போகிறேன், போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். ஹஸ்பண்ட் சொல்கிறேன், எனக்கும் ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குது, எங்கள் தாத்தா பாட்டி நானும் பார்க்க போகிறேன்,
சாயங்காலம் வருவேன். அப்போ இது நானும் சாயங்காலம் வரும்னு சொல்லிவிட்டு 2 பேரும் போயிட்டாங்க அவங்க பாடு. கடைசியில் பார்த்து 2 பேரும் ஒரே பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. ஓகே, அது அவங்களுக்கே தெரியல. 2 பேர் ஒரே ஃபேமிலி கெட் டுகெதர் போகிறோம். கடைசியில் பார்த்து 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. ஆக்சுவலி தெரியல அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் கசின்ஸ். பார்த்தா அண்ணன் தங்கச்சி. இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் இல்லாதனால யாருன்னு தெரியும் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை இருக்குது. சின்ன பார்த்தா அண்ணன் தங்கச்சி அவங்க 2 பேர். இது இந்தியாவிலையும் நடந்துகிட்ருக்கு, நடக்கும். இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் இல்லைன்னா அது யாருன்னே தெரியாது நமக்கு. பிரேசில் என்ன நடந்துருச்சுன்னா உண்மையில் அண்ணன் தங்கச்சியே கல்யாணம் நடந்துருச்சு. 2 பேர் சின்னதில் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது பிரேசில் நடந்தது. ஸோ ஏதோ நம்ம நினைக்கிறோம் இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் சும்மா கதையெல்லாம் கிடையாது. இது பெரிய சயின்ஸ். இது வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கே தெரியாமல் பல தப்புகள் நடந்துடும். இதெல்லாம் சும்மா கிடையாது. வெளியில் புத்தி இல்லாமல் ஏதோ பேசுவாங்க. இது பெரிய விஞ்ஞானம் இது. ஸோ இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம விஷயம் பிரபுபாத் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான். பகவத்கீதையில் இருக்குது. இது கடைப்பிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பகவான் அனுகிரகத்தில் நல்லபடியாக போகும். நோ டவுட் அது நடக்கும். அது கிருஷ்ணரே சொல்கிறார். அவர் சொன்னபடி கேட்டால் எல்லாம் அது பாட்டுக்கு போகும் அப்படின்னு அவரே சொல்கிறார். மச்சித்தா சர்வ துர்கானி மத் பிரசாதா தரிஷசிங்கிறார். நான் சொல்கிறபடி கேளு, எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறார். வந்துடுவேங்கிறார். பண்ணி ஆகணும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஓம் தாத் சாத். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது ஸ்லோகா சம்பந்தப்பட்டது ஏதாவது? யாராக இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். ஒன்று அக்கால மரணம்னு நாம் சொல்ல முடியாது. ஏன் அது அவங்களா பண்ணிக்கிறது தான் தப்பு தான். ஒட்டேவர் அது தப்பு, அதுக்கு தண்டனை ஜாஸ்தி. பட் அதுவும் நம்ம பண்ணி தான் ஆகணும். பிண்டம் கொடுக்குறதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தண்டனை ரொம்ப ஜாஸ்தி. சூசைட் பண்ணிக்கும் போது அவன் ரொம்ப ஜாஸ்தி தண்டனை. அந்த ஆத்மாவுக்கு பிரச்சனை ஜாஸ்தி வரும். ஸோ பட் அதுவும் சில பண்ணி தான் ஆகணும். ஆமாம். என்ன கொடுக்குறாருன்னா, அஃப்கோர்ஸ் இது கிருஷ்ணர்லாம் கேட்டு ஃபஸ்ட்டு ஆத்மா பற்றி நிறைய பேசுகிறார். ஒரு ஆத்மா கிருஷ்ணா சரணாதி பண்ணும்பொழுது பல ஆயிரம் முன்னோர்களுக்கு நல்லது நடக்குங்கிறார். அதுவும் சொல்கிறார். ஒன்று கலியுகத்தில் பிண்டம் கொடுக்குறது பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லிட்டு இந்த காலையில் இந்த கூடுதலை போய் பண்ணுறாங்களே 100% தப்பாக தான் இருக்கும். ஆனால் இவங்க நல்லா பண்ணிட்டேன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தா நாம சங்கீர்த்தனம் ஒன்று பண்ணால் போதும். ஆயிரக்கணக்கான ஜென்ரேஷன்ஸ் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் லிபரேட் ஆகும். இது பாகவத்தில் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளி சரண்டர் டு மீங்கிறார். ஏன் அதெல்லாம் இருக்குது. பட் போருங்கிறது அப்பப்போ நடந்தான் தீரும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் குருக்ஷேத்திர போர் தர்மத்துக்காக நடக்குது. இப்போ நடக்கிறது தர்மத்துக்காக கிடையாது, செல்ஃபிஷ்னஸ் அகங்காரமாக நடக்குது. அது நடக்குது. ஸோ இதுன்னு சொல்கிறார். அந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் போயிடும். பட் அது முக்கியம். 3rd சாப்டரில் கிருஷ்ணர் சொல்கிறார். அது இது காப்பாற்றி ஆகணும். குருக்ஷேத்திர ஆமாம். அஃப்கோர்ஸ் அது தேவை ஜனத்தொகை இருந்தது. அதனால தான் எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து தான் கிருஷ்ணர் ஃபைட் பண்ணார். இது பாகவத்தில் வருது. லைக் ஜராசந்தனை பாருங்கள், கிருஷ்ணர் கொல்லவே இல்லை. ஒரு சமயம் ஜராசந்தன் மட்டும் விட்டுருவார், மற்றவங்க கொண்டுருவார். ஜராசந்தன் போய் எல்லா மோசமானு கூட்டிகிட்டு வருவான். மாதிரி ஜராசந்தனை விட்டுட்டு மற்றவங்க கொண்டுருவார். அவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர அவர் கொண்டுக்கிட்டே இருப்பார். இது கிருஷ்ணரோட பிளான். ஒன்று இது பாகவத்தில் இருக்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த உலகத்தில் பலவிதமாக எல்லா இடத்துல யுத்தங்கள் நடக்குது. இது ஆக்சுவலி கிருஷ்ணாஸ் பிளான் தான்.
யுத்தம் மோசமானவங்களை யுத்தம் வர வச்சு எல்லாத்தையும் கொண்டுருவார். கிருஷ்ணர் தான் பண்ணுவார். இன்னொன்று, யுத்தங்கள் நடக்குது, நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை அது வருது அப்படின்னாலே மோசமானவங்க பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். வர்ண சங்கரம் நடக்குது. திடீர்னு பூகம்பம் வரும். இப்போ நிறையா நடக்குது. பாகவத்தில் இருக்க வர்ண சங்கரம் நடக்குதுங்கிறாங்க. அது மாதிரி திடீர்னு சுனாமி வருது, பூகம்பம் வருது, பயங்கர மழை கொட்டி எல்லாம் அழிச்சிட்டு போகுதுன்னா மோசமானவங்க பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். தட்ஸ் இண்டிகேஷன். இது பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மிருகத்தை கொண்டுகிட்டே இருக்காங்கன்னா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உலகம் பூரா மிருகத்தை கொல்றாங்க இல்லையா, பிரச்சனை வரும், மக்களுக்கு பிரச்சனை வரும். ட்ரூ. இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு ஆன்சர் வந்து சர்வதர்மன் பரித்தியாஜ்யம். கிருஷ்ணர் சொல்கிறார், சரணாதி பண்ணிட்டா மொத்த விதி நான் எடுத்துறேங்கிறார். அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, கடைசியில் வருது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சொல்லு. அது பண்ணுறக்கு ஆள் கிடையாது. அதனால தான் கலியுகத்தில் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், நாம சங்கீர்த்தனம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ், டெய்லி பண்ணுறாங்கன்னா அது பண்ண தேவையில்லை. நாம சங்கீர்த்தனம், விஷ்ணுவுக்கு பிரசாதம் வைக்கிறது, டெய்லி ஆஃபரிங், இது 2 பண்ணால் இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இது வெளியில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கும் தெரியாது, பைசா வேணும் பண்ணணும் தான். பைசா வேணும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பண்ணணும் அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. ஏன் வேறு எதுக்கு? அதெல்லாம் அந்த இதில் இருக்குது. அந்த கருப்பெல்லு வெள்ளை அதெல்லாம் வைப்பாங்க. மார்னிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பிண்டம் கொடுக்க வர்றாங்க இல்லையா, மினிமம் ஒருத்தருக்கு 3 பிராமணா இருக்கணும். சில பேர் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் வந்து நீங்களே போய் பாருங்க, எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்க. 3 பேர் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு முன்னோருக்கு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கெல்லாம் போய் பாருங்கள், அப்படியெல்லாம் எங்கேயும் பண்ணியிருக்க மாட்டான். 3 மெம்பர்ஸ் உட்காரும். 3 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒருத்தருக்கு பண்ணணும். அப்படி தான் வரும். அங்கே அப்படி நடக்கலை. அதெல்லாம் தப்பு. ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஒரு முன்னோர் கூட எங்கேயும் போகணும், அங்கேயே ஒன்றும் பேயாதான் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அது போதும். ஏமாத்துறாங்க. இந்த அமாவாசைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது இல்லைன்னு சொல்ல, பண்ணுற விதத்தில் தப்பு இருக்குங்கிறேன். தப்பு பண்ணும்போது வாட்ஸ் அ யூஸ்? ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது வந்து பாகவத்தில் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கலிர் தோஷே நிதே ராஜன். கலியுகத்தில் எல்லாமே தோஷமாக தான் இருக்கும், எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது. உண்மை இது. அவர் சொல்ல, கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, ஜஸ்ட் கிருஷ்ண கீர்த்தனை பண்ண போதும்ட்டார். நான் ஏதோ அங்கே போய் பண்ணேன் இங்கே போய் பண்ணேன், இட்ஸ் ஆல் யூஸ்லெஸ். நாமா சொல்லலை, விஷ்ணுக்கு பிரசாதம் கொடுக்கல, ஆஃபரிங் பண்ணினா எல்லாமே 0 ஆகிடும். ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப முக்கியம். வெளியில் யாரும் பேச மாட்டேங்கிறான். சாஸ்திரத்தில் இருக்குது, யாரும் பேச மாட்டாங்க. நிறையா மணி இருக்குது. ஒருத்தர் சொன்னார் 3 ஹவர்ஸில் 10,000 சம்பாதிப்பாங்களாம். சொன்ன ஒரு நாள் 10,000, நல்ல பிஸ்னஸ். பட் அஃப்கோர்ஸ் இப்போ அந்த பணம் வர்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும். அவங்களுக்கும் பிரச்சனை வரும். சும்மாலாம் கிடையாது, எஸ்கேப்பெல்லாம் கிடையாது. ஸோ வேறு கேள்வி இருக்கு? ஐயா, அது மட்டும் கிடையாது. ஈவன் ஃபேமிலி லைஃப்பில் கர்ப்பதான சம்ஸ்கார பண்ணலினா கூட வர்ணசங்கரா தான்.
இது கர்ப்பதான சம்ஸ்காரம் இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அது வர்ண சங்கரால் வந்துடும். ஸோ அப்போது ஒருத்தர் அது தவிர்க்கிறது தான் சீமந்தம் ஒழுங்காக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேர் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே போகணும். ஒன்று மிஸ் ஆனால் இன்னொரு இடத்துல போகணும். நம்ம சாஸ்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல். ஒன்று மிஸ் ஆச்சுன்னு இன்னொரு ஸ்டெப்பில் ரெக்டிஃபை பண்ணலாம், அது மிஸ் ஆச்சுன்னு இன்னொரு இடத்துல ரெக்டிஃபை பண்ணலாம். கொடுத்துருக்காங்க நமக்கு. ஒரு ஆள் கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணலையா, சீமந்தத்தில் சரி பண்ணலாம். அங்கேயும் பண்ணலையா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரி பண்ணலாம். மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பேர் வைக்கிறது, அன்னப்பிரஷ்னா, இதெல்லாம் சம்ஸ்காராஸ், சுத்தம் பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது. ஸோ டிவோர்ஸ் வேறு வர்ணசங்கரா. டிவோர்ஸுக்கு தண்டனை உண்டு. ஆக்சுவலி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, அந்த பெண் தான் தாய், அவ்வளோதான். கவர்மெண்ட் வந்து இன்னிலேருந்து நீ அம்மா கிடையாது அப்படின்னு எழுதினாலும் நோ, அவங்க தான் தாய். ஒன்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க தான் ஹஸ்பண்ட், அவங்க தான் ஒய்ஃப். கோர்ட்டு சொல்லுதில்ல, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நீங்கள்லாம் டிவோர்ஸ்ட், அதெல்லாம் அங்கே யமதர்மராஜ செல்லாது, அதெல்லாம் செல்லாது. ஒன்ஸ் மேரிட்னா மேரிட், அவங்க தான் ஹஸ்பண்ட், அவங்க தான் ஒய்ஃப். டிவோர்ஸுங்கிறது இவங்களுக்குள்ள சட்டம், இது இவங்களா வச்சுக்கிடுது. வேதத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு தண்டனை ஒன்றும் ஜாஸ்தி இருக்குது. டிவோர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை வரும். இட்ஸ் நாட் தட் அந்த 2 பேர் மட்டும் இல்லை, டிவோர்ஸ் பண்ணிக்கிங்கன்னு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, ஜட்ஜு, லாயரு, எல்லாருக்கும் அந்த பங்கு போகும். எல்லோரும் சஃபரிங் வரும். அது சிபார்ஸ் பண்ணக்கூடாது, டேஞ்சரஸ். வர்ணசங்கரா இஸ் டிஃப்ரெண்ட். கலியுகத்தில் வர்ணசங்கரா ஜாஸ்தி இருக்கும். பட் நாம சொல்லும்பொழுது அதை தவிர்க்கலாம். அதற்கு ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது பெட்டர். கேட்டேன். ஆக்சுவலி நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும். ஆனால் ஜென்ரலாக உலகம் ஒத்துக்காது. அதனால் அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் சேம் டைம் சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. சங்கீர்த்தனம் ஒன்று பண்ணாலே போதும், நீ மற்றது பண்ணணும் அவசியம் கிடையாது ஆக்சுவலி. ஆனால் உலகம் வேறு மாதிரி. ஒரு புது வீடுனா ஒரு ஹோமம் நடக்கணும், கருப்பு ஆயிடணும், கண்ணில் தண்ணி வரணும், அப்போ தான் ஓகே கிரக பிரவேசம் சம்திங். பட் நாம சங்கீர்த்தனம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹோமா நடக்கும்போது கண்டிப்பாக தப்பு நடக்கும். இன்னும் அதில் ஹோமா நிறையா இருக்குது. ஹோமா ஈவன் நேராக விஷ்ணுக்கும் பண்ணலாம். பட் அதுவும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, அதில் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நாம சங்கீர்த்தனம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த நாம சங்கீர்த்தனம் தான் இதில் தப்பு நடக்கிறதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். ஹோமம் பண்ணும்போது நிறைய தப்பெல்லாம் நடக்கும். ஸோ நாம சங்கீர்த்தனா தான் மோஸ்ட். அது ஒன்று பண்ணாலே போதும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். எல்லாம் நடக்கும். கலியுகா எல்லாமே நடக்கும். அதனால்தான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கீர்த்தனா தேவ கிருஷ்ணாசா, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. கலியுகம் பூரா தோஷமாக தான் இருக்கும், எல்லாம் தப்பு தப்பாக தான் நடக்கும். எதுவுமே நல்லதாக ஹை குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. கிளியராக கொடுத்துட்டு 5000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க, நாம சொல்லிக்கோ, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்ட்டான். வேறு எதாவது சாஸ்திரம் பிரகாரம் நல்ல நாள் கிடையாது. பட் அன்றைக்கி தான், ஐ மீன் பௌர்ணமி நல்ல நாள் கிடையாது, நல்ல நாள். ஏகாதசி நல்ல நாள் கிடையாது, ஏகாதசி நல்ல நாள் கிடையாது. அதனால் ஏகாதசி கல்யாணமெல்லாம் பண்ணக்கூடாது. ஏகாதசி வந்து ஆன்மீகத்துக்கு தான் நல்லது. மெட்டீரியலி ஏகாதசி நல்ல நாள் கிடையாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா ஏகாதசி இஸ் நாட் குட். ஏகாதசி ஆன்மீகத்துக்கு, சாண்டிங் இதெல்லாம் பெஸ்ட்டு. மெட்டீரியல் ஏகாதசி எதுவும் பண்ண மாட்டாங்க. நிறையா இருக்குமா இருக்குது. ஸோ
ஆக்சுவலி ஈவன் பௌர்ணமி அமாவாசை இங்கே நிறைய பேர் நல்லதும்பாங்க, ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் கிடையாது. உண்மையில் சொன்னால் இத்தனை கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமான்னு அது நம்மளாலையும் பண்ண முடியாது. டிஃபிகல்ட். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ராகு காலத்தில் வெளியே போகக்கூடாதும்பா, ஃப்ளைட்டே ராகு காலத்தில் தான் இருக்கும். என்ன பண்ணுவோம்? 8:30 ஃப்ளைட்னா 8:30 போய் தானே அவன் ஃப்ளைட் ஏறி தான். அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால தான் சுகதேவ் கோஸ்வாமி சாண்டிங் பண்ணிக்கோ போயிட்டு வந்துட்டார். சம்டைம் அந்த டைம் தான் நான் பணம் தரேன்னு போகாமே இருப்போம். கிளைண்ட் கூப்பிட்றாரு, நான் பணம் தரேன், ராகு காலா, சரி கொடு, பணம் வேணும். ஸோ டிஃபிகல்ட். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, நிறையா இருக்குது. எனக்கு தெரியும் நிறைய மேரேஜ் ஏகாதசிக்கு வைக்கிறாங்க. டேஞ்சரஸ், பண்ணக்கூடாது. அன்றைக்கி தான் முகூர்த்தமே வைப்பாங்க, பண்ணக்கூடாது. ஏகாதசி ஆன்மீகத்துக்கு ஓகே, மெட்டீரியல் நல்ல நாள் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியாது, பட் இருக்குன்னு தெரியும். தெய்வத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கான். சத்தியுகம் ஒரு மாதிரி இருந்திருக்கு, ஒரு யுகத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கு. கலியுகத்தில் எதுவும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. டிஃபிகல்ட், கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். நமக்கு அவ்வளோ டைமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஏகாதசி குழந்தை பிறந்தால் நல்லது, ஜனனம் மரணம் நல்லது ஏகாதசி. பட் மெட்டீரியல்லினா நோ, பண்ணக்கூடாது. ஏகாதசி சிபாரிசு பண்ண மாட்டாங்க. ஆன்மீகமாக ஓகே, அது நல்லது. ஜனனம் மரணம் நல்லது சொல்லுவாங்க. ஏகாதசி மரணம், துவாதசி தகனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அது சொன்னேன். இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, எரிக்கணும், யார் பண்ணாலும் எரிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ மணி ம் 2 மாலையா? மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ ஒரு நாளைக்கு 2 மாலை ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் 24 ஹவர்ஸ் பண்ணணும். 2 மாலைன்னு முடியாது. கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார், எப்பவுமே நினச்சிக்கிட்டு தான் இருக்கணுங்கிறார். 2 மாலை சொல்லிவிட்டு அதனால் ரிமைனிங் டைம் தப்பு கூட பண்ணலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், சததம் கீர்த்தயந்தோ மாம், எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறார். ஸோ கிருஷ்ணாவை நினைக்கலன்னா தப்பு பண்ணிவிடுவோம், நம்ம தப்பு பண்ணிடுவோம். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை நினச்சிக்கிட்டே இருங்கிறார். அப்படின்னா எந்த காரியம் பண்ணணுனாலும் பகவான் சொல்கிறபடி தான் அந்த காரியம் பண்ணணும், என் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அதுதான் அர்ஜுனர் சொல்கிறார், ட்ரெடிஷன்ஸுங்கிறார். இதெல்லாம் பகவான் கொடுத்துருக்காரு. அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் முக்கியம். அது பிரேக் பண்ணும்போது என்னென்னமோ நடக்கும். நான் சொன்னாலே அமெரிக்காவில் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரே கூட்டத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒரே கோத்திரமாக இருக்கும், ஒரே கோத்திரத்தை கல்யாணம் பண்ணிடுவோம். தெரியாது அவங்களுக்கு, அது பெரிய தப்பு, அது தண்டனை உண்டு. ஸோ அதெல்லாம் முக்கியம், பார்க்கணும். அதெல்லாம் சும்மாலாம் கிடையாது, அதெல்லாம் பார்க்கணும். இனி போக போக கலியுகத்தில் இதெல்லாம் எதுவும் தெரியாது, கோத்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கண்டபடி போவாங்க, அது நடக்கும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்களுக்கு கடன் இருக்கு. அவர் கேள்வி கேட்குற குழந்தை இல்லைன்னா கடன் இல்லைன்னா அவங்களுக்கும் கடன் இருக்கு. தேவர்ஷி பூதாத்தா எல்லாம் வருமே, பஞ்சபூதா யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கடன் இருக்குது, அவங்களுக்கு கடன் இருக்குது. அவங்களும் நாம சொல்லிக்கணும். பித்திருக்கன்னா ஃபேமிலியில் வந்து அவங்க பங்காளிகள் பண்ணணும். மேபி அண்ணன் பையனோ தம்பி பையனோ அவங்க பண்ணணும், பண்ணி ஆகணும். இது வந்து மகாபாரதத்தில் இருக்குது. லைக் ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா அவங்க அண்ணா பையனோ தம்பி பையனோ அவங்க பார்த்துக்கணும், சாஸ்திரத்தில் இருக்குது. நோமினிசன் ஹரிநாமா சொல்லிக்க வேண்டியதான், அதான் சொல் நாமா சொல்லிக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் கொடுத்துருக்கான், அவங்க பார்த்துக்கணும். ஸோ சில பேர் பண்ணுவாங்க, பங்காளி யாராவது கொல்லி வச்சான்னா சொத்து கொடுப்பாங்க, சொத்துக்காக வந்து இப்போ கொல்லி வைப்பான்.
அதுவும் பார்க்கலாம். பட் அதில் கர்மாவும் சேர்ந்து போகும். ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். வேறு வழி இல்லை, அதுதான் தப்பிப்பாங்க. ஏன் வேறு எதுவும் கேட்டாங்க? சொல்லுங்க. Actually, I have a question. If someone dies in a family, Someone dies, okay. that family can perform any Pingadana on that particular year during Pitru Paksha. That particular year? What Pinda? Pingadana. ஜென்ரலி அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒருத்தர் இறந்துட்டா அதே வருஷத்தில் பிண்டம் குடிக்க முடியுமா? யூ மீன் டு சே வித்தின் தட் இயர், 1 year, after 1 year they give. After 1 year they give only once a year. Only once a year they do the pinda, everything. Only once in a year, that's it. If a person dies in a family, okay, before Pitru Paksha. Before? Pitru Paksha. Okay. Then on that particular year, when Pitru Paksha comes, that family can perform Pingadana or not? See, there are many rules. I don't know all the rules, but I can say it's mentioned in Shastra that simply chanting Harinama, you can finish all the pinda, whatever. It happens everything within chanting. You don't have to do that. You don't have to do. Of course, once if a person dies, 16th day, 13th day, they do something. After that, you finish off. Once in a year you do, that's enough. Some people do every month for 1 year. You don't have to do that. It's not a must, provided you're chanting Harinama. You're reading Bhagavad Gita, following Gita, chanting Hare Krishna. You don't have to do that. So, but even if you do that, there is no one to perform it properly. There's no one. They don't know how to do it. So it's better chant Harinama. That's the best. Best is chant. Haribol. Yeah, where is it? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுறாங்க, ஒரு சிலர் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைங்கிறாங்க, ஒரு சிலர் தொழில் இல்லைங்கிறாங்க, ஒரு சிலர் மூணுமே, நான் சொன்ன மூணுமே இல்லைங்கிறாங்க. இதுல என்ன காரணம்? Yeah, maybe some karma ஏதாவது இருக்கும். எதுவுமே சும்மா நடக்காது. There's some karma. Adopted வந்து as per Shastra, இப்போது இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுறது நிறைய தப்பு இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் உலகத்தில் எப்படி இருக்குன்னு, அடாப்ஷன், அந்த குழந்தை அடாப்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்பா அம்மா யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் சாஸ்திரத்தில் அப்படி கிடையாது. அடாப்ட் பண்ணுன்னா அந்த ஃபேமிலி லீனியேஜை நமக்கு தெரியணும். மோஸ்ட்லி அடாப்ஷன் வந்து வித்தின் த ஃபேமிலிக்குள்ள தான் நடக்கும். அண்ணன் பையன் பொண்ணு பையனோ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணணும். தெரியாதவங்க அடாப்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க கர்மா நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். அடாப்ஷன் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, நிறைய பிரச்சனை வரும். அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது எனக்கு தெரியாது, ஒரு லிவினில் பிறந்ததா இல்லீகல் என்னமே தெரியாது எனக்கு. அடாப்ட் பண்ணக்கூடாது. அப்படி பாகவத்தில் இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. பண்ணக்கூடாது, டேஞ்சரஸ். அது யாருக்கு பிறந்தனே தெரியாது எனக்கு. லீனியேஜை நான் தெரிஞ்சுக்கணும். பாகவத்தில் இது வருது. அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா யார் எல்லாம் பார்த்து தான் அடாப்ட் பண்ணும். எது சம் கர்மா என்ன பண்ணாங்களோ தெரியல. அவன் அப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது, பிரச்சனை வரும். இந்தியாவில் நடந்துட்டு சில பேர் அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும்போது விட்டுருவாங்க. அது நடந்திருக்கு இந்தியாவில். அதனால கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப்ஸ் போட்டுச்சு. அடாப்ட் பண்ணும்போது பாதி சொத்து எழுதிடணுமா, பாதி சொத்து எழுதிடணும் அடாப்ட் பண்ணணுமா. ஏன்னா இது நடந்திருக்கு. அடாப்ஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், சும்மாலாம் கிடையாது. நிறைய கர்மா வந்துடும். சம்டைம் யாரோ கூட்டிகிட்டு வரும்போது அந்த கர்மா என்ன எஃபெக்ட் பண்ணும். ஸோ சும்மா கிடையாது, எல்லாம் பார்த்து பண்ணணும். பாகவதம், அதனால தான் பகவத்கீதா பாகவதம் படிக்கணும். அதில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அடாப்ஷன் எல்லாமே இருக்குது. யாரோ கேட்டாங்க. டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை இந்த மாதிரி வேஸ் தான் சொல்கிறாங்க. சொல்லுங்கள். டிசிப்ளின் எதை மீன் பண்ணுது?
எதை மீன் பண்ணது புரியல உங்கள் கேள்வி எனக்கு. டிசிப்ளின் ஒழுக்கம்னா என்ன சொல்ல வர்றீங்க பாகவதத்துலையும் கேட்குறேன், பகவத்கீதையில். ஏன் லைஃப் இப்படி தான் லீட் பண்ண. உதாரணத்துக்கு 4 விதிமுறைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுவும் டிசிப்ளின் வரும், அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் மினிமம். அது இல்லாமல் நிறையா இருக்குது, அதெல்லாம் டிசிப்ளின். நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ கேம்பிளிங், நோ illicit செக்ஸ். அது இல்லாமல் இப்போ ஓன்லி பிரசாந்த் தான் சாப்பிடணும். இதெல்லாம் தென் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். இதெல்லாம் டிசிப்ளினில் வரும், இதெல்லாம் டிசிப்ளினில் வரும். இது ஃபாலோ பண்ணும்போது தான் பகவான் அனுகிரகத்தில் இது புரியும். ஒன்றும் புரியாது. டிசிப்ளின் இருந்தால் தான் புரியும், ஒன்றும் புரியாது. என்னோடய நாலேஜ் வச்சு நான் பகவத்கீதை புரிஞ்சிக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். பகவான் அனுகிரகத்தில் புரியும். ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஏன் கண்ணனுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஏதோ குழந்தை இல்லை ஏதோ வளர்த்துனாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நடக்கும். பட் அடாப்ஷனுக்கு இந்த சயின்ஸ் இருக்குது. ओके, ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय.